முன்பாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1:8 வாசிக்கலாம். 2 பேதுரு அதனுடைய 1வது அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. 2 யோவான் 1:8 வாசிக்கலாம். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியும் வாசிக்கலாம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2 வசனத்தில் இருந்தும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. திறந்த இதயத்தோடு கூட கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனைப் போல நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி உங்கள் இருதயத்தை தாகத்தோடு வைத்து கொள்ளுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது நூறத்தனையான பலனை என்ன செய்யும்? கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவன் விதைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் நான் விதைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பெருமைப்பட வேண்டும் நம்ம சபையை குறித்து. ஹல்லேலூயா. இத்தனை வருஷமாய் பிரசங்கம் பண்ணியும் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் விதைத்தது அது என்னவாய் போய்விடும்? விருதாவாய் என்ன செய்துவிடும்? போய்விடும். ஹல்லேலூயா. நான் இந்த சபைக்கு விதைத்தேன். எல்லா சபைகளுக்கும் பிரசங்கம் பண்ணினது போலதான், எல்லா சபைகளுக்கும் என்னுடைய வசனங்களை சொன்னது போலதான் இந்த சபைக்கும் நான் தெரிவித்தேன். ஆனால் இந்த சபையானது நூறத்தனையான அறுவடையை, விளைச்சலை எனக்கு தந்தது என்று சொல்லி பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லது இங்கே வந்து ஊழியம் செய்த ஊழியக்காரனுடைய பிரயாசமும் அல்லது பரலோகத்தினுடைய பிரயாசமும் வீணாய் போய்விட்டது, ஐயோ நான் இந்த விதையை ஸ்தோத்திரம் இங்கே விதைத்து விட்டேனே என்று சொல்லி உங்களை குறித்தும் அடியானை குறித்தும் சபையை குறித்தும் தேவன் துக்கப்பட்டு விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல வேண்டும், என் விதையை நான் நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிறேன். என் விதையை நான் தாகமாக இருக்கிற ஜனங்களிடத்தில் விதைத்திருக்கிறேன். என் விதையை நான் நல்ல ஒரு சபையில் விதைத்திருக்கிறேன். நான் என் விதையை பிரயோஜனம் கொடுக்கிற ஒரு பிள்ளைகள் குடும்பத்தில் நான் விதைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் இவ்வளவு வருஷமாய் பிரசங்கம் பண்ணியும் இன்னும் நாம் அப்படித்தான் இருப்போமே என்று சொன்னால் நாம் வீணராய் போகாதபடிக்கு நாம் ஸ்தோத்திரம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் தாகத்தோடு கேட்டு அதன்படி செய்வதற்கு நாம் என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, பேதுரு 2வது நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், ஆமென், ஸ்தோத்திரம், அது உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லது இவைகள் உங்களுக்கு பெருகாமல் போகும் என்றால், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அல்லேலூயா. இவைகள் இருக்கிறவன் எவனோ, இருக்கிறவன் எந்த சபையில் இந்த காரியங்கள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறதோ, அவர்களுடைய குடும்பமும் அந்த சபையும் அந்த பிள்ளையும் கனி உள்ளவர்களாய் மாத்திரமல்ல பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் இவைகள் இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த குடும்பம், அந்த சபை, அந்த பிள்ளை சொருகி போன குருடராய் இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஆமே சோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன ஆமே சோத்திரம் ஆமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், அல்லேலூயா என்று அதை கவனித்து கேட்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். சபைக்கு என்ன சொல்றாரு, என் குடும்பத்துக்கு என்ன சொல்றாரு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரு, என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நல்ல காது கொடுத்து கேட்கிறவன் பாக்கியவான். அவன் நிறைவான ஒரு பலனை கட்டாயம் கொடுக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நல்லவர். இங்க வேதம் சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். இங்க ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குவாலிட்டிஸ், அதாவது தரமுள்ள ஒரு காரியங்கள், இந்த குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ், இந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தரங்கள், இந்த குணங்கள், அல்லேலூயா சொல்லுங்க, குணங்கள், குணங்கள் சொல்லுங்க, குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல நடக்கைகள். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும். நான் யாருக்கும் செவுத்துக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் என்னை நினைக்க வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சோத்திரம் ஆமே, நாம் நல்ல சத்தமிடுகிற ஆட்கள் தான். நாம் நல்ல சத்தமிடுவதற்கு தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நல்ல காதுகளை தந்திருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நல்ல காதுகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். சொல்லுங்க, நல்ல குணங்கள், நல்ல நடக்கைகள், நல்ல எண்ணங்கள், அல்லேலூயா, நமக்குள் பெருகினால். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிருபைகள், அபிஷேகம், பலன், பரிசுத்தம், உத்தமம், இவைகள் நமக்குள் பெருகினால். அல்லேலூயா. நாம் சொன்னது இவைகள் எல்லாமே ஒரு அளவோடு கூடியது அல்ல, இதெல்லாம் அளவில்லாதது. அல்லேலூயா. கிருபை ஆமே சோத்திரம், அது பெருகக்கூடிய தன்மையை உடையது. அபிஷேகம் பெருகக்கூடிய தன்மை உடையது. ஆவியானவர் பெருகக்கூடியவர். அவரை ஒரு அளவோடு என்ன செய்ய முடியாது, சொல்லிவிடவே முடியாது. அவருடைய நிறைவு நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இவைகளை நாம் பெருக்கிக் கொள்ள இவைகள் நம்மை பலன் கொடுக்கிறவர்களாக மாற்றிவிடும். இவைகள் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமை ஸ்தோத்திரம், நீங்கள் எஃபெக்டிவா மாறிடுவீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எஃபெக்டிவா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, நீங்கள் எஃபெக்டிவா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இவைகள் நமக்குள்ள பெருக 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 நம்ம சொல்லுற ஒரு ஸ்தோத்திரம் கூட எஃபெக்டிவா மாறிடும். அல்லேலூயா. நம்ம சொல்லுகிற ஒரு ஆமேன் கூட ஒரு வல்லமை உள்ளதாய் மாறிடும். உங்களுக்கு புரியல, புரிஞ்சவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல குணம் நமக்குள்ள பெருக 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 நம்ம எதிர்த்தாப்புல வருகிறவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஒருவேளை அவங்க சொல்ல முடியும், நீங்க பண்ணுகிற ஸ்தோத்திரம் எனக்குள்ள எதையோ செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற அந்த வார்த்தை எனக்குள்ள ஏதோ ஒன்றை செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பேசுகிற ஒரு சில வார்த்தை என் இதயத்தை ஏதோ குத்துகிறது, அது பாவ உணர்வு அடையும்படி செய்கிறது. காரணம் என்ன? இவைகள் உங்களுக்குள்ள நடந்து கொண்டு பெருகினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற ஒரு வாழ்த்துதல் சத்தம் அந்த பிள்ளையை மேன்மைப்படுத்தும். எப்படி மேன்மைப்படுத்தும்? ஆனால் நீங்கள் இவைகள் நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள நடந்து பெருகுமானால் அது பெருக 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 அது உங்க ஜீவியத்தை சோத்திரம் ஒரு 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 வீரியம் உள்ளதாய் மாற்றும். உங்கள் ஜீவியத்தை பிரயோஜனம் உள்ளதாய் அது மாற்றிவிடும். குவாலிட்டி சொல்லுங்க, குவாலிட்டி சொல்லுங்க, குவாலிட்டி. அல்லேலூயா. ஏன் இருட்டுக்கடை அல்வாவை போய் எல்லாரும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க? there is quality. அல்லேலூயா. அதுல என்ன இருக்கு? குவாலிட்டி இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கிறது. சில கம்பெனிகளுக்கு விளம்பரமே தேவையில்லை, ஆனா அந்த கம்பெனியை தேடிதான் ஜனம் போகும். காரணம் த குவாலிட்டி.
ஐயோ சத்தமா சொல்லுங்க, குவாலிட்டி. குவாலிட்டி, தரம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? தரம் இருக்கு. இந்த தரம் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பித்து விட்டால், ஹல்லேலூயா, தேசத்தில் ஆண்டவர் உங்களை தேடி பரலோகம் வரும். உங்களை தேடி ஜனக்கூட்டம் கண்டிப்பாய் வந்தே தீரும். உங்களுக்குள்ள அநேக கனிகள், ஆமென் ஆமென் ஆமென், கொத்து கொத்தாய் கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபை தரம் உள்ளதாய் மாறிவிட்டால் அந்த சபை, ஆமென் ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்துமாக்கள் அந்த சபையை தேடி வரும். அந்த சபையை தேடி வரும். உங்க வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறிவிட்டால் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சபைக்கு வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை, ஆமென் ஸ்தோத்திரம், தரம் உள்ளதாய், கனி உள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் மாறிவிட்டால் உங்க வாழ்க்கையை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தரம் உள்ள வாழ்க்கை தான் கனத்துக்குரிய வாழ்க்கை. எங்கெல்லாம் தரம் இருக்கோ அங்கெல்லாம் கனம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கடை ஒரு இருட்டு ஒரே ஒரு பல்பு தான் தொங்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாலாம் பெயிண்ட் அடிச்சு லைட் போட்டுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அங்கதான் வருஷம் எப்படி இருக்கு? பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நின்று கொண்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 மணி நேரம் தான் கடையை திறந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த 4 மணி நேரத்துல அந்த கடைக்கு உண்டான வியாபாரம் மிக அதிகம். ஹல்லேலூயா. நான் என் கண் கூட பார்த்திருக்கேன். என் முன்னால ஒருவர் 10,000 ரூபாய்க்கு அல்வா வாங்குறாரு. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. அவர்களுக்கு காரணம் குவாலிட்டி. அப்ப இருக்கிற குவாலிட்டியை இப்பவும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க இப்படி, ஆமென் ஸ்தோத்திரம், பெருக்கிக் கொண்டால், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில இருந்தது போல அல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட ஆமென் புதுசில பண்ணின ஜெபத்தை போல அல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட ஆமென் நாட்கள்ல இருந்தது போல அல்ல, நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவைகள் உங்களுக்குள் நடந்து கொண்டு பெருகினால், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க உங்களை அதை எஃபெக்டிவா மாத்திரும். சொல்லுங்க, எஃபெக்டிவா மாறணும். இந்த சபை ஒரு எஃபெக்டிவா மாறணும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஒரு எஃபெக்டிவா மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்தும் போது அது எஃபெக்டிவா இருக்கணும். ஆமா, நீங்க வாலிப கூட்டம் நடத்தும் போது எஃபெக்டிவா இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல சபையில போய் பிரசங்கம் பண்ணும் போது அது எஃபெக்டிவா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு வீட்ல கூடி ஜெபிக்கும் போது எஃபெக்டிவா மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தெருவுல நடந்து போய் கொண்டு இருக்கும் போது ஒரு எஃபெக்ட் வெளிப்படணும். ஆமே, பேதுரு நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். காரணம், அவனுடைய வாழ்க்கையில எஃபெக்டிவ் இருந்தது. அவன் வாழ்க்கையில எஃபெக்டிவ் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க போய், ஆமா, இங்க இல்ல சுத்துகிற எல்லா காரியத்துக்கும் ஒரு கரண்ட் இருக்கு. நான் கரண்ட் போய் தொட்டோம்னா அது என்ன செய்யும்? தூக்கி வீசிடும். அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை எஃபெக்டிவா மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை எஃபெக்டிவா மாறணும். நீங்க சொல்லணும், நான் சொல்ல சொல்ல அதை அறிக்கை பண்ணணும், நாம கீழ்ப்படியணும். அதை நீங்க செய்யும் போதுதான் ஆமென் ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கை எஃபெக்டிவா மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை எஃபெக்டிவா மாறணும், வீரியம் உள்ளதாய் மாறணும், பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும். ஆமென் ஸ்தோத்திரம், ருசி உள்ளதாய் மாறணும். ஹல்லேலூயா. தண்ணீர் கலப்பான ரசம் ருசி உள்ளதாய் இருக்காது. ஹல்லேலூயா. தண்ணீர் கலப்பாய் மாறிவிட்ட ரசத்தால ருசியை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. எல்லாமே ரசம் தான், ஆனா ருசியை எல்லாமும் கொடுத்துட முடியாது. எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் ருசி உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஏராளமான சபைகள் இருக்கலாம், ஆனா எல்லாரும் ருசியானவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மரங்கள் ஏராளமா இருக்கலாம், ஆனா எல்லா மரமும் கனி கொடுக்கல. ஹல்லேலூயா. எல்லாம் விதைக்கப்பட்டதுதான், ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒண்ணு போல தான் விதைச்சோம், ஆனா சிலர் அதை பெருக்கிக் கொண்டார்கள், சிலர் அதை தக்க வைத்துக் கொண்டார்கள், சிலர் அதை மேன்மைப்படுத்த துவங்கினார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. சிலர் அதை கனம் பண்ணி அதன்படி தங்களை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்ததனால தான் அவங்களுடைய ரசம் ருசியா இருக்கு, அவங்க ஜெபம் ருசியா இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை ருசியா இருக்கு, அவங்களுடைய குடும்பம் ருசி உள்ளதா இருக்கிறது, அந்த சபை ருசி உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் தங்களை பெருக்கிக் கொண்டார்கள், தங்களை பெருக்கிக் கொண்டார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனை எந்த சபை கனப்படுத்துகிறதோ அங்கே பெருக்கம் உண்டாகும், அங்கே பெருக்கம் உண்டாகும். முழுதிரவு ஜெபத்தில் நம்ம ஜெபித்தோம், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் ஜனத்தை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அப்ப நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவனை எந்த அளவுக்கு நாம் கனம் பண்ண துவங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன், இந்த நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க உங்களை அறியாமல் ஸ்தோத்திரம் ஒரு பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பெருக்கம் உண்டாவதாக. நாம மறுபடியும் சொல்லுங்க, பெருக்கம் உண்டாவதாக. மூன்றாவது முறை சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே. மறுபடியும் சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே. உன்னுடைய ஞானம் பெருகட்டும், உன்னுடைய கிருபைகள் பெருகட்டும், உன்னுடைய அபிஷேகம் பெருகட்டும், உங்களுடைய அறிவு பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் விசாலங்களின் தேவன், அவர் அதிகத்திலும் அதிகமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினார். இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ள, குவாலிட்டின்னு சொல்லும் போது அநேக காரியங்களை சொல்லலாம். கீழ்ப்படிவது, கீழ்ப்படிகிறது ஒரு குணம். கீழ்ப்படிவது ஒரு வரம் அல்ல, அது என்னது? குணம். அந்த குணம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓயாம சொல்லக்கூடாது. ஒரு திருப்பி சொன்னா போதும் சொல்றவங்க சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவனுக்கு ஆண்டவர் ஒரு முறை சொன்னா போதும். ஹல்லேலூயா. இந்த மரத்தை வெட்டுங்கப்பான்னு வாலிப பசங்களுக்கு ஒரு திருப்பு சொன்னா போதும். ஹல்லேலூயா. நாங்க இந்த மரத்தை வெட்டுங்கப்பா வெட்டுங்கப்பான்னு 3 வாரமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கோபம் ரொம்ப வருது. அது மட்டும் நல்லா பெருகுது. ஹல்லேலூயா. பாஸ்டர் எதுவும் சொல்லிடக்கூடாது. பாஸ்டர் போன் பண்ணா வீட்டில் இருந்தாலும் இல்லைன்னு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் வீட்டில் வந்து உங்களை பாத்திரம் தேய்ச்சி கழுவவா சொன்னேன், என் வீட்டில் வந்து என் சட்டைக்கு அயன் பண்ணி தரவா சொன்னேன். ஐயா, சபையில் ஒரு வேலை இருக்கு, வந்து செஞ்சு கொடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுகிறவனுக்கு 5 முறை 6 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவனுக்கு ஓயாம சொல்லணும் அவசியம் கிடையாது, ஒரு தடவை சொன்னா போதும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்குள்ள பெருகட்டும், இந்த சபையில பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற பிள்ளை ஆபிரகாமை தேடிதான் கர்த்தர் வந்தார். உன் பிள்ளைகளை நான் காண்பிக்கிற இந்த மலையில நீ பலியிடு சொல்லும் போது அவன் 2 முறை 3 முறை அடையாளத்தை எதையும் கேட்கவில்லை. தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த மலையின் மேல எந்த தகப்பனாலையும் கீழ்ப்படிய முடியாத அந்த காரியத்தை அவன் செய்ய தொடங்கினான். ஹல்லேலூயா. ஐயா 10 மணிக்கு ஆராதனை, சரியா 10 மணிக்கு வாங்கன்னு எத்தனையோ முறை சொன்னாலும் நமக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யல, வருவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை முறை சொன்னாலும் அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வராத பட்சத்தில் நம் வாழ்க்கை வீணரும் கனியற்றவர்களும் ஆய் போய்விடும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை உங்களுக்கு சொல்லணும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை சொல்லணும்? பாப்பா உனக்கு எத்தனை முறை சொல்லணும்? உனக்கு எத்தனை முறை சொல்லணும்? ஆண்டவரை ஓயாம சொல்ல வைக்காதீங்க. ஓயாம அரைச்சமாவே அரைக்க வைக்க இந்த சபை விடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சபை கீழ்ப்படிவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற சபை என்று சொல்லி பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரூத்து பேசின பிறகு, ரூத்து உறுதியா இருக்கிறதை அவருடைய மாமி கண்டபோது அப்புறம் அவர் முகம் என்ன செய்யவில்லை, ஒன்றும் பேசவில்லை. அடுத்து நகோமி ஏதாவது பேசினாங்களா? அடுத்து நகோமி ஏதாவது பேசினாங்களா? பேசல. காரணம் என்ன? ரூத்துக்குள்ள இருந்த உறுதி, ரூத்துக்குள்ள இருந்த உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் மறைத்து வைத்து பேசுவதற்காக ஆவியானவர் இங்க வரவில்லை.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியத்தோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயா, நம்ம வருகிறது நல்லது, ஆனால் தேவன் மறுபடியும் மறுபடியும் சொன்னதை மறுபடியும் செய்ய சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை முறை சொல்லணும்? மறுபடியும் சொல்லுங்க. இந்த சபைக்கு எங்க நீங்க சொல்லணும், கையை பிடிச்சு சொல்லுங்க. கை இருக்கா அவங்களுக்குலாம்? அன்று நல்ல கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை சொல்லணும்? எச்சியால் எத்தனை முறை சொல்லணும்? பெர்லின் எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு முறை சொன்னா போதும். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு முறை சொன்னா போதும். நீங்க சத்தமா சொல்லணும், அதை நீங்க அறிக்கை பண்ணணும். எனக்கு ஒரு முறை சொன்னால் போதும். நீ சொன்னால் போதும், செய்வே. எனக்கு ஒரு முறை சொன்னா போதும். மறுபடியும் நீங்க அறிக்கை பண்ணுங்க, எனக்கு ஒரு முறை சொன்னா போதும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறவனுக்கு ஒரு முறை சொன்னா போதும். ஏன் இந்த கீழ்ப்படிதல்? இந்த கீழ்ப்படியாம உங்களை எப்படி மாத்தினோம் அப்படின்னா, வீணானவராய் உங்களை மாற்றிவிடும். அல்லேலூயா. உங்களை வீணானவர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய் அது உங்களை மாற்றிவிடும். ஐயா, ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆயிட்டு, என்ன கொண்டு ஒரு ஆத்துமா சபைக்குள்ள இருக்கா? அப்ப நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்? வீணான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவரே, நான் வீணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வீணாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வீணாய் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வீணாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாதபடிக்கு, அல்லேலூயா, ஆமென் ஆமென், இதையெல்லாம் நான் வீணாய் செய்தேன் என்று சொல்லாதபடிக்கு நானும் என் சபையாரும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, ஆமே வீணாய் இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வீணா பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பிரசங்கம் வீணா போயிட்டு, எந்த பிரசங்கத்துக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியலையோ அந்த பிரசங்கம்லாம் வீணா போயிட்டு. பிரசங்கம் வீணா போகல, உங்க வாழ்க்கை வீணா போயிட்டு. அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாத ஒவ்வொரு காரியமும் நம்ம வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். வீணாய் என்கிற வார்த்தை எத்தனை பேர் இருதயத்தை உடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீணாய் என்கிற வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய உள்ளம் மிகவும் பரிதாபப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. அம்மே, இத்தனை வருஷம் வந்தும் நான் இன்னும் வீணாத்தானே இருக்கிறேன், ஒரு வேஸ்டான ஒரு பாத்திரமா தானே இருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில யோசித்து தியானித்து தான் இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு வீணாய் போயிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு வீணாய் போயிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்துதான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நாட்கள் வீணாய் போய்விட்டது. நம்முடைய நேரத்தை நாம் வீணாய் போய் கழித்து போட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அம்மே, நீங்க பொய் சொல்லும்போது உங்க வாழ்க்கை வீணா போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாத போது உங்க வாழ்க்கை வீணா போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க ஸ்தோத்திரம் செபிக்காத போது அது உங்க வாழ்க்கையில என்ன செய்யுது? உங்களை வீணராய் மாற்றுகிறது என்று தெரியணும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய பிரமாணங்கள் படி நம்ம நடக்காத போது அது நம்மளை எப்படி மாத்துது? வீணாய் மாத்துது. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தினமும் செய்ய வேண்டிய ஒழுங்கான காரியங்களை செய்யாத போது அது என்னை வீணாய் மாற்றுகிறது. வீணராய் என்னை மாற்றுகிறது. சொல்லுங்க, வீணராய் என்னை மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் குருடனாய் போய் விடுகிறேன். சொல்லுங்க, குருடனாய் போய் விடுகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் செய்யறோம். நம்ம யாருமே செய்யலைன்னு நான் சொல்லலை. நீங்க ஜெபிக்கலைன்னு நான் சொல்லலை. நீங்க கீழ்ப்படியலைன்னு நான் சொல்லலை. நீங்க கொடுக்கலைன்னு நான் சொல்லலை. நீங்கள் எதையுமே செய்யல அப்படி நான் உங்களை குற்றம் சுமத்தலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி குற்றம் சுமத்தவில்லை. நீங்க செய்றீங்க, அதை ஒழுங்கா செய்யணும். வழக்கத்தின்படி அதை செய்யணும். பக்கத்தில் செய்யுங்க. நீங்க செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனா அதை ஒழுங்கா நீங்க செய்யறது இல்லை. ஒரு நாள் ஜெபிக்கிறீங்க. சொல்லுங்க, ஒரு நாள் ஜெபிக்கிறீங்க, ஒரு நாள் ஜெபிக்க மடிக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வேதம் வாசிக்கிறீங்க, ஒரு நாள் வேதம் வாசிக்க மடிக்கிறீங்க.
சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் நல்ல கையை குலுக்கி சொல்லணும். கீழ்ப்படி நீங்கள் கை கொடுங்கன்னு நான் இதுமாரி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை சொன்னா போதுங்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சோத்திரம். நான் கையை கொடுத்து நீங்க சொல்லுங்க நான் சொல்லும்போது நீங்க அதை செய்யலை அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிடுவேன், என் மதிப்பு அவ்வளவுதான். அல்லேலூயா. எனக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு அவ்வளவுதாங்க நான் புரிஞ்சுக்கிடுவேன். நல்ல புரிய வைக்கிறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. நல்ல கனம் கொடுக்குறீங்க, உங்க போதகருக்கு நல்ல கனம் கொடுக்குறீங்க. அப்பா அருமையான கனம். உங்க கனத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் கர்த்தருக்கு நீங்க கனம் கொடுப்பீர்கள் என்றால் கனம் கொடுங்க. எதை ஒன்று செய்ய, பலிபீடத்திலிருந்து ஒரு கழுதை வந்து சொன்னாலும் நீங்க அதை செய்யணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு கோழி வந்து ஏதாவது சொன்னாலும் கத்துனாலும் ஒரு அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா. ஏன்னா பலிபீடத்தை கனம் பண்ணுகிறவன் பலிபீடத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. பலிபீடத்தில் சோத்திரம். பலிபீடத்தை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொன்றும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கனம் எனக்கு இல்ல பலிபீடத்துக்கு, கனம் எனக்கல்ல சமூகத்திற்கு, கனம் எனக்கல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு. அல்லேலூயா. நீங்க எப்போ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ பலிபீடத்தின் ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை நிரப்பும். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி உங்களுக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். தசம பாகம் கொடுக்கிறோம், ஆனா ஒழுங்கா கொடுக்கிறது இல்லை. தசம பாகம் கொடுக்கிறோம், ஆனா ஒழுங்கா அதை என்ன செய்யறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. காணிக்கை கொடுக்கிறோம், ஒழுங்கா கொடுக்கிறது இல்லை. பொருத்தனை பண்ணுகிறோம், அது ஒழுங்கா செய்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அதுபோல ஜெபம் பண்ணுகிறோம், அதை ஒழுங்கா செய்கிறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி வேதத்தை வாசிக்கிறோம், ஒழுங்கா செய்கிறது இல்லை. அல்லேலூயா. நாங்க 20 நாளைக்கு ஒருக்க தான் குளிப்பேன்னு சொன்னா என்ன ஆகும்? யாருக்குனே முடி கையை உள்ள விட்டா வெளியே வர மாட்டேக்கு. 20 நாளுக்கு ஒருக்க தான் நான் குளிப்பேன் அப்படின்னா உள்ள போன கை உள்ள ஆபரேஷன் பண்ண வெளியே எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய ரூபமே என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா. 20 நாளுக்கு ஒருக்க தான் குளிக்கிறேன், அதனால 2 சோப்பு போட்டு குளிக்கிறேன்னு சொன்னாலும் 20 நாளுக்கு ஒருக்க குளிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பக்கத்துல பன்னி கூட நிக்க முடியாது. மனுஷன் நிக்கிறது வேற, பன்னி கூட நம்ம பக்கத்துல என்ன செய்யாது. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா செய்யலனா, ஒழுங்கும் கிரமமுமாக செய்யவில்லை என்றால் நம்ம பக்கத்துல எதுவும் நிக்காது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமான காரியங்கள் இருக்காது. அப்பனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்ட வாழ்க்கையில சோத்திரம் ஒழுங்கும் கிரமமுமாக செய்ய வேண்டும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா தினமும் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும். அதை ஒழுங்கு கிரமமுமாக செய்யணும். சில வேளைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைமைகளால மாறிவிடலாம். ஆனால் உங்களுக்கு 4 மணிக்கு நீங்க செய்கிற அந்த காரியத்தை ஒழுங்கும் கிரமமுமாக நீங்கள் அதை செய்ய பழகிவிட்டால் அது உங்களுக்குள்ள பெருக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் உங்களை கனி உள்ளவர்களாய் மாறப்போகிறது. நம்ம செய்கிற காரியம் ஏதோ சின்ன காரியமா தெரியலாம், வழக்கம் போல் பண்ணுகிற காரியமாக தெரியலாம். ஆனால் காலம் வரும்போது அது உங்களை வீரியம் உள்ளவராய் மாற்றிவிடும். உங்களை கனி உள்ளவர்களாய் அது மாற்றும். அல்லேலூயா அல்லேலூயா. அது நம்ம சொல்லுங்க. ஒழுங்கும் கிரமமுமாக நம்முடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய ஆவியானவர் நம்மை அந்நிய பாஷையில நிரம்ப பண்ணுகிறவர். நம்முடைய ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறவர். நம்முடைய ஆவியானவர் நமக்கு ஸ்தோத்திரம் பலனை தருகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியானவர் ஒழுங்கின்மையை மாற்றுகிறவர். நம்முடைய ஆவியானவர் ஆண்டவர் ஒழுங்கை பிரியப்படுகிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. 9 மணிக்குள்ள வந்தாதான் உள்ள அலௌடு, இல்லைன்னா கேட்டு அன்னைக்கு லீவு வித் ஃபைன். நான் படித்த காலேஜில் அப்படிதான் போட்டாங்க, வித் ஃபைன். அட்டெண்டன்ஸ் கிடையாது, அவுட் கெட் அவுட். காலேஜ் விட்டு இல்லை, காலேஜ் வாசல் அங்கே தான் நிற்கணும், ரூமுக்குள்ளே வர முடியாது. சில நேரம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. வித் 100 ரூபா ஃபைன். அப்பமே 100 ரூபா ஃபைனை கட்டினாதான் எக்ஸாம் கால் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் பிரின்சிபல். ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின்படி சோத்திரம் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் அனுப்புறோம். எத்தனை மணிக்கு அனுப்புறோம்? 9 மணிக்கு ஸ்கூலுக்குன்னா நீங்க எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க?
அப்பம்லாம் 5:30க்கே பிள்ளைங்க எந்திரிச்சு குளிச்சு நீட்டாகி காலேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா 9 மணிக்குள்ளே எங்கே இருக்கணும்? அந்த கவர்மெண்ட்டுக்கே, அந்த காலேஜுக்கே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் த எத்திக்ஸ் ஆஃப் த காலேஜ், அதுக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் பாருங்க. விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. யாரும் நான் இத்தனை மணிக்கு தான் போவேன்னு சொல்லிட முடியாது. அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது அப்படித்தான். கயிறு முள்ளுக்கு வேலைக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு போகணும்? 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். 10 மணிக்கு போனால் என்ன சிஸ்டர் செய்வாங்க? என்ன செய்வாங்க? சம்பளம் கட்டு. இப்படி ஒரு வாரம் பண்ணீங்கன்னா வேலையே கட்டு. அப்படி தானே? இல்லையா? அவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட பேசணும்னா 2 பூஸ்ட் குடிச்சிட்டு வரணும். நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன்னு. அல்லேலூயா. ஆமாம், நல்ல அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கட்சியால் எத்தனை மணிக்கு காலேஜ்? எத்தனை மணிக்கு நீ எழும்புவ? 9 மணிக்கு காலேஜுக்குள்ளே இருக்கணுமோ? 9:30 காலேஜுக்குள்ளே இருக்கணும். சீக்கிரமாக காலேஜ் போகிறேன். ஏன் பேசினா நான் காலையிலே பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். உனக்கு காலேஜ் எப்போம்மா? 8:15 உள்ளே இருக்கணும். 8:15 உள்ளே இல்லைன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வெளியே போ, அவ்வளோதான். ஃபைன் உண்டா? ஃபைன் கிடையாது. ஃபைன் போடுற காலேஜ் இருக்காமா? ப்ரைவேட் காலேஜில் ஃபைன் கண்டிப்பாக உண்டு. நான் கட்டியிருக்கிறேன், ஆயிரக்கணக்கில் கட்டியிருக்கேன். அப்புறம் எவ்வளோ லேட்டாக போயிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி தான் சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்படி தானே? சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம போகிறோம். ஒழுங்கு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்துங்க, சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்முடைய ஒழுங்கின்மையை மாற்றுகிறவர். சொல்லுங்க. ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவ ஆவியானவருக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போ நமக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்வார், டே 10 மணிக்கு ஆராதனை, நீ 10:45 போனா நல்லா இருக்காது. 10:15 போனாலும் ஏன்னா ஒழுங்கின்மையை மாற்றுகிறவர். சொல்லுங்க, ஒழுங்கின்மையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆவியானவர் வந்த பிறகு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையா மாத்திக்கிட்டே இருப்பார். நீ போடுற வஸ்திரம் அவ்வளவா நல்லா இல்லை, நீ எப்படி போடு, ஒழுங்கா போடு. எனக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர். அல்லேலூயா. எனக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர். சொல்லுங்க, எனக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஒழுங்காக நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் விரும்புகிறார். இப்ப இதை எங்க ஆரம்பிச்சிட்டார்னா, ஆதியிலே ஆரம்பிச்சிட்டார். உலகத்தை படைக்கும் போதே ஆரம்பிச்சிட்டார் ஆவியானவர். எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்ற ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் மாற்ற ஆரம்பித்து விட்டார். எங்க செடிக்கு தண்ணி பாயணும்னா கரெக்டா ஒழுங்கா வரப்ப வெட்டினாதான் தண்ணி கரெக்டா போகும். இங்க வளர்கிற செடிக்கு வரப்ப இங்க வெட்டினீங்கன்னா எங்க வளரும்? அல்லேலூயா. டைமுக்கு வளர்க்கணும். நடுமத்தியானம் 2 மணிக்கு போய் செடிக்கு தண்ணி வார்த்தீங்கன்னா முடியாது. நல்ல விவசாயத்தை கேளுங்க, காலையிலே போய் தண்ணி பாய்ப்பாங்க. ஏன்னா அது ஒழுங்கு. அல்லேலூயா. நடுமத்தியானத்துல போய் தண்ணீர் பாய்க்க கூடாது. எங்க குடும்பத்துல விவசாயம் இருந்ததுனால விவசாயத்தை கற்று தந்திருக்கிறாங்க. காலையில எந்த ஒரு செடிக்கும் எப்பதான் போய் தண்ணி பாய்க்கணும்? காலையிலே போய் தண்ணி பாய்க்கணும். சூரியன் வெளிச்சம் கூடுவதற்கு முன்பதாகவே போய் என்ன செய்யணும்? தண்ணி பாய்க்கணுங்க. அதுதான் ஒழுங்கு. நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா? ஒரு ஆமேன் வராது, ஒரு அல்லேலூயா வராது. அல்லேலூயா. எனக்கு சிரிப்பு காட்டி பிரசங்கம் பண்ண வராது. அல்லேலூயா. எனக்கு அப்படியே சீரியஸாவே எங்க அப்பாவும் என்னை நடத்திட்டார். என்னை வளர்த்த எங்க அப்பாவும் என்னை அப்படியே என்ன செஞ்சிட்டாரு? நடத்திட்டார். பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா, நானாவது பரவாயில்ல. அவர் பேசினா செவுட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஒழுங்கு என்னை கனி உள்ளவனாய் மாற்றும், என்னை எஃபெக்டிவா மாற்றும். ஒழுங்கு, சொல்லுங்க, ஒழுங்கு என்னை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு ஒருக்க நான் 4 நாள் ஜெபம் பண்ணல, அதனால 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கலாம்னா அது ஒழுங்கு கிடையாது.
உபவாசம் போடணும், தப்பு இல்லை. ஆனால் செய்ய வேண்டியது ஒழுங்காக செஞ்சுட்டு உபவாசம் போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நாளைக்கு ஒருக்க தான் பல்லு தேய்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கும் சிரிக்க மாட்டீங்களோ? எதுக்குமே சிரிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு சிரிப்பு காட்டுறதே பெரிய விஷயம். ஏதோ சின்ன சிரிப்பை காட்டினாலும் சிரிக்கணும். ஹல்லேலூயா. சிரிப்பு வரலாட்டாலும் சிரிங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒழுங்கா செய்யறோம், பல்லு விளக்குறது ஒழுங்கா செய்யறோம், எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை ஒழுங்கா என்ன செய்கிறது இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க இதயத்துல நீங்க கையை தூக்குங்க, ஆண்டவரே நான் இந்த ஒழுங்கா செய்யறது இல்லை. நான் சொல்லுங்க, ஒரு அறிக்கை பண்ணுங்க, நான் ஒழுங்கா செய்யணும், இந்த சபை ஒழுங்கா செய்யணும், நான் ஒழுங்கா. நீங்க உங்களை சொல்லுங்க, நான் ஒழுங்கா செய்யணும், நான் ஒழுங்கும் கிரமமாக செய்யணும். அல்லேலூயா. என் குடும்பம் ஒழுங்கா செய்யணும். தினமும் ஒழுங்கா குடும்ப ஜெபம் நடக்கா? ஒரு வாரத்துக்கு ஒருக்க நடக்கு பாஸ்டர். அதாவது ஒழுங்கா நடக்கா? வாரத்துக்கு ஒருக்க நடந்தாலும் வாரம் கண்டிப்பா நடக்கணும். தினமும் நடந்தாலும் அது ஒழுங்கா கண்டிப்பா என்ன செய்யணும். ஆனா ஒழுங்கு என்னன்னா தினமும் நடக்கணும். ஒரு அம்மா தான் அல்லேலூயா சொல்றாங்க. எங்க யாரு வல்லாட்டம் நீங்க முழங்கால் போட்டுருங்க, தண்டனைக்கு நான் தப்பிச்சேன். அல்லேலூயா. இதை நீங்க ஒழுங்கா செய்யும் போது தான் கல்யாணம் முடிச்சு போகும்போது உங்க பிள்ளைங்க அதை செய்வாங்க. நீங்க எதை செய்யறீங்களோ அதை தான் உங்க பிள்ளைங்களும் செய்வாங்க. அல்லேலூயா. நான் 5 வயசுல இங்கமியான்னு தான் பேசினேன், அதே மாதிரி தான் ஜோசுவாவும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் என்ன மாதிரி பேசுவதற்கு ஒரு காலம் வரும், என்னை விட நல்லா பேசுவான். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அவன் வசனம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். என்னடா இன்னும் தெளிவா என்ன செய்யலையே, பேசலையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனாலும் அவன் சோத்திரம், அவன் நாட்கள் பேசுவதற்கு ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் நீங்கள் சில ஒழுங்குகளை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சபையின் ஒழுங்குக்கு உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியணும். அமை சோத்திரம். உங்க வீட்டுக்கு ஒழுங்குக்கு உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிக்கணும். அமை சோத்திரம். வேதத்தின் ஒழுங்குகளுக்கு உங்க பிள்ளைங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சரியா கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை நீங்க கற்றுக் கொடுக்க தான் உங்க பிள்ளைங்கள் கனி உள்ளவர்களாகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் எஃபெக்டிவா மாறுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகம் ஒழுங்க ரொம்ப விரும்புது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் ஒழுங்க ரொம்ப விரும்புது. 12:20 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்துக்கு ஒழுங்கே என்ன முடியலை, இன்னைக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு, என்ன சொல்லன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கு நான் செய்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்கிற கடைபிடிக்கிற ஒழுங்கு என்னை கனி உள்ளவர்களாயும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆமென் சொல்லுகிறார். ஆமென் சோத்திரம். என்ன சொல்லுகிறார்? 5 வாசிங்க. காயினையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டு போதும். ஹல்லேலூயா. இவன் ஆமென் சோத்திரம் தன்னுடைய விளைச்சல கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து வந்து ஆண்டவருக்கு நல்ல கனிகளை என்ன செய்தான். சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தோம்? நம்ம என்ன சொல்லி கொடுத்திருப்போம்? எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, காயின் என்ன செய்யலை, சூத்த பழத்தை வந்து கொடுத்துட்டான், அதனால ஆண்டவர் அவன் காணிக்க என்ன செய்யலை அங்கீகரிக்கல, அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி சொன்னாதான் புரியுங்கிறதுனால சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது அல்ல உண்மை. ஹல்லேலூயா. காயினையும் சோதர காயின் என்ன செய்தான்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சொல்லுங்க, கொண்டு வந்தான். சொல்லுங்க, கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த காணிக்கையை
அந்த கனிகளை கர்த்தர் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மன துக்கம் உண்டாகும். ஆண்டவரே, ஆபேல் செய்தது போலதானே ஆண்டவரே காயினும் என்ன செய்தான். அவன் காணிக்கையை நீர் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்கிற ஒரு மனஸ்தாபம் எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மனஸ்தாபம் வந்திருக்கு? காயின் காணிக்கை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கல? அவரும் மனுஷன்தான், இவனும் யார்தான், மனுஷன்தான். காயினுடைய காணிக்கைகளை சிறிதோ பெரிதோ ஆண்டவர் சொன்னார், 2 வெள்ளிக்காசை கர்த்தர் என்ன செய்தார், கனம் பண்ணினார். விதவை தன்னுடைய ஜீவியத்திற்காக வைத்த காணிக்கையை ஆண்டவர் காணிக்கையை வைக்கும் போது அந்த காணிக்கை கர்த்தர் விரும்பினார், ஆசீர்வதித்தார். அப்ப காணிக்கை எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இதுல இருந்து தெரியுது. அப்ப ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? ஹல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் ஏன் காயினை நீர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் காயின் தள்ளப்பட்டு போனான்? ஏன் காயின் ஸ்தோத்திரம் அகற்றப்பட்டான் என்று பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த கனிகளை அவன் உண்டு பண்ணுவதற்கு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான் பாருங்க. காய்கறிகள் கனிகள் உருவாக்குவதற்கு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான், என்னெல்லாம் செஞ்சிருப்பான். இந்த கனி வருவதற்கு அவன் என்னெல்லாம் செஞ்சிருப்பான், உழுதிருப்பான், வயக்காட்டில் கடந்து நல்ல வியர்வை சிந்தி என்ன செஞ்சிருப்பான், வேலை பார்த்திருப்பான், கடினமாய் உழைச்சிருப்பான். எல்லாம் செஞ்சுதான் இந்த கனி அவனால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். பிரயாசப்படாம எதையும் நம்மளால என்ன செய்ய முடியாது. பார்க்கவே அதுக்கு முன்பதாக நல்ல நிலத்துல விதைச்சதுனாலதான் கனி கிடைச்சது. அல்லேலூயா. அப்ப நல்ல நிலம் என்கிறத பார்த்து விதைச்சு உழுது பெருக்கி எல்லாத்தையும் செஞ்சுதான் இவன் என்ன செய்து வந்தான், கொண்டு வந்தான் தேவனுக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினான். நல்ல தண்ணீர் பாய்ச்சினான். நல்ல தண்ணீர் பாய்ச்சிருக்கணும்ல, எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சாதான் இதெல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் ஏன் இவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கும்போது, இவன் வேலை செஞ்சு தன் தனிப்பட்ட வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டான். அல்லேலூயா. இப்போ தானியல் பிரதரும் ஈசா கையா நேசமணி பிரதர் அவங்க பிடிக்கிற மம்மட்டியை நான் பிடிச்சு வேலை பார்த்தா என் கை ரத்த கலரியா மாறிடும். அல்லேலூயா. அவங்க பிடிக்கிற கடப்பாறையை பிடிச்சு நான் வேலை பார்த்தா என் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும்? எனக்கு ராத்திரியில எழுந்து ஜெபிக்க தெரியும், ஆனா மண்வெட்டியை பிடிச்சு மண்ணை வெட்டினோம்னா 3 நாளைக்கு எந்திக்க மாட்டேன். அதுக்கு என்ன கடின உழைப்பு தேவை. அல்லேலூயா. விவசாய பணி என்பது கடினமா என்ன செய்கிறது, உழைக்க வேண்டும். அல்லேலூயா. காலையிலே போய் வேர்வை சிந்தி உழைக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அதனுடைய விளைச்சலை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனோக் பிரதர் தினமும் ஒரு வீடியோ போடுறாங்க. அப்போ அவங்க அந்த நிலத்தெல்லாம் நல்ல சுத்தம் பண்ணாதான் நல்ல பூ பூக்கும், நல்ல காய் காய்க்கும். தண்ணி பாய்ச்சினாதான் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும்னா அவங்க அழகா வீடியோ போட்டு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்களாம் பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏங்குள்ளதையே பார்க்குறீங்களா இல்லையோ தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவோ, அவன் காயின் என்ன செஞ்சான், கடினமா உழைச்சான். கடினமா என்ன செஞ்சான், காயின் உழைச்சான், நல்ல கனிகளை கொடுத்தான். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டான். அல்லேலூயா. இவர் தான் உழைச்சு கொடுக்கிறார் பாஸ்டர், அதனால அவர் கோபப்பட்டா ஏத்துக்கிடணும். அவர் தான் குடும்பத்தையே நல்லா என்ன செய்யறாரு, பிள்ளைகளை அவர் தான் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கிறாரு, அதனால அவர் சண்டை போட்டா நாங்க அமைதியா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கையை அவன் கோட்டை விட்டுட்டான். நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு போய் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் கர்த்தர் கேன்சல்ன்றுவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் டீ கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லைன்னு சொன்னாரா? ஐபிசி சபை பெந்தைகோஸ்தே சபைட்ட தான் பேசிட்டு இருக்கேனா? ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? நீ ஒரு கலசம் சோத்திரம் திராட்சரசத்தை கொடுத்தா அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லைன்னு சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? என்ன ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கீங்க?
அப்படியாங்க சொன்னாரு? நீ ஒரு கிளாஸ் பூஸ்ட் கொடுத்தாதான் அதனுடைய பலனை நீ பெற முடியும்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு சாமி? அப்படியே சத்தமா சொல்ல அப்படி சொன்னாரா? வசனம் அப்படியே சொல்லுது இல்ல. அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு பலன் கொடுக்க விரும்புறாரு. எதை கொடுத்தா? ஒரு கலசம் தண்ணி. உங்களுக்கு சந்தோஷமே இல்லை பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒருவேளை நம்ம ஸ்தோத்திரம், நான் இவன் வீட்டுக்கு போனா இவனால ஒருவேளை சீனி இருக்காது, காப்பி போட்டு கொடுக்க முடியாது, அதனால இவன் தண்ணீர் கொடுத்தாவது இவனை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு ஆண்டவர். தண்ணி குடிக்காம எந்த ஊழியக்காரனை நீங்க விட்டுருக்கீங்களா? என்ன விடல, வேற எந்த ஊழியக்காரனாவது தண்ணியாவது கொடுக்காம விட்டுருக்கீங்களா? யாரும் விட மாட்டோம். கண்டிப்பா மீன் நல்ல வாங்கி வச்சுதான் சாப்பிட்டுருப்போம். தண்ணி கொடுத்தவனுக்கே நிறைவான பலன் உண்டுனா நீங்க அல்லேலூயா இப்ப சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. எங்க இப்படி அல்லேலூயாவை பிச்சை எடுக்க விடாதீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க இறங்கிட்டார் பாருங்க. என் பிள்ளையால தண்ணி தான் கொடுக்க முடியும், அதுக்கு கீழே தகுதி இல்லை பாருங்களேன். அதனால தண்ணி கொடுத்தாலும் அதற்கான பலன் உண்டு, அதற்கான பலன் உண்டு. அப்படி பலன் கொடுக்கிற ஆண்டவர் ஏன் காயின் காணிக்கை அங்கீகரிக்கல? இப்படி இறங்கி வந்து என் பிள்ளைய நான் கனம் பண்ணணும், என் பிள்ளைக்கு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு ஆண்டவர் ஏன் ஆண்டவர் காயினுடைய பிரயாசப்பட்டு உழைச்சி கடினமாய் வேலை பார்த்து வியர்வை சிந்தி சோத்திரம் ஆண்டவருக்கு வந்து கொடுத்த காணிக்கையே ஏற்றுக்கொள்ளல? தனிப்பட்ட வாழ்க்கை, முகம் வேறுபட்டது. சொல்லுங்க, முகநாடி வேறு. ஈஸியா கோபப்படுறான். அல்லேலூயா. என்னன்னே வீட்டுக்கார அம்மா என்ன சொல்ல வாராருன்னே தெரியல, அதுக்குள்ளேயும் கோபம் வந்துடுது. சில நேரம் இந்திரா என்கிட்ட சொல்ல வர்றது தெரியாமலே நான் கோபப்பட்டுருவேன். எங்க கொஞ்சம் பொறுங்க, என்ன சொல்ல வாரேன்னு முடிச்ச பிறகு நீங்க கோபப்படணுமா இல்லை நான் கும்பிடு போடணுமான்னு நீங்க பார்த்துக்கோங்க அப்படிம்பாரு. அல்லேலூயா. ஆண்களே உங்களுக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா. நம்ம எல்லாம் நல்லா செய்யறவங்க, நல்ல பிள்ளைகளுக்காக செய்யறோம். ஆனா நான் பிள்ளைகளுக்காக செய்யறேங்கிறதுனால நான் வீட்டுக்காரனை பொறுத்து தான் போக வேண்டியது இருக்குன்னு எல்லா மனைவிமாரும் நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாத காரணத்தினால கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியவில்லை. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காம போனதுனால என்ன நேர்ந்தது? தன் சொந்த குமாரனை, சொந்த சகோதரனை கொன்னுட்டான். எங்க கடினமா வேலை பார்த்தான், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காததுனால அவன் யாரை கொன்னுட்டான்? நீங்க சத்தமா சொல்லணுங்க, யாரை கொன்னுட்டான்? யா பேசி சகோதரன் யாரு? அவன்கிட்ட கேட்டதுக்கு சகோதரன் யாரு? என் முகத்தை பாருமா, என் முகத்தை பார்த்தா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெரியுதோ? அல்லேலூயா. என் நான் உன் முகத்தை பார்க்குறோம்ல, என் முகத்தை பாரு. அல்லேலூயா. பாஸ்டர் உங்க முகம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆதார் கார்டில் தான் என் முகமும் இருக்கும். அல்லேலூயா. தன் சொந்த சகோதரனையே கொல்லுவதற்கு அளவுக்கு அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை அவன் பார்க்காம விட்டுட்டான். ஆனா ஆண்டவருக்கு நல்ல காணிக்கை, சபைக்கு வரும்போது நல்ல ஆராதனை, நல்ல அந்நிய பாஷைய பேசுறோம், நல்ல எல்லாம் செய்யறோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் அந்த கோபம் போகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் அந்த கோபம் போகல. தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் அந்த கோபம் போகல. தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் அந்த ஒழுங்கு. எப்படி ஆண்டவர் காணிக்கை கொடுப்பாரு? நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் பாஸ்டருக்கு சிரிப்பு வரும், ஆண்டவருக்கு சிரிப்பு வராது. சொல்லுங்க, பாஸ்டர் சிரிப்பாரு, ஆனா ஆண்டவர் நகைப்பார். அல்லேலூயா. ஏங்க என் தனிப்பட்ட வாழ்க்கை தான் என்னை என்ன செய்ய வைக்கிறது? என்னை அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. தேவன் என் தனிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திர கைகளை தட்டி இந்த சபை தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்த ரங்க வாழ்க்கையில ஆமென் 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 ஒரு கனி உள்ளதாய் மாறட்டும். அல்லேலூயா. சில பாருங்களேன், வேலை வேலைங்கிற பார்த்துட்டு தான் வாழ்க்கை என்ன செஞ்சிருவாங்க? தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுருவாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணணும் இதுலயே கான்செப்டா இருந்தோம்னா என் தனிப்பட்ட வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்திரா என்ன நினைப்பா? சோத்திரம் நாமே இவர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மீட்டிங் போறாரு, அதனால இவர் கோபப்பட்டா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஏத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா எனக்கு தெரியல, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில சீரழிஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. வெளியில பிரசங்கம் பண்றேன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்? கோபம் கூட ஆரம்பிச்சுட்டு.
கோபம் கூட ஆரம்பிச்சிட்டு. இப்போ எது பெருக ஆரம்பிச்சிட்டு? கோபம், கசப்பு, வெறுப்பு, காயம், மன்னியாமை இதெல்லாம் எனக்குள்ள என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்போ இதெல்லாம் இருந்துகிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் காணிக்க கொடுத்தா, உன் குமாரனோடு உன் சகோதரனோடு கூட வழக்கு உண்டானால் அவன்கிட்ட போய் அவன் சமாதானம் ஆயிட்டு வந்து உன் பலிபீடத்தில் காணிக்கைய வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாம் பாஸ்டர், நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனால் எல்லாத்தையும் செய்றீங்க, ஆனால் சிலரை நீங்கள் கவனிக்கலை. சொல்லுங்க, சிலரை நான் கவனிக்கலைப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சிலரை நான் கவனிக்காததுனால நான் அங்கீகரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். உலகத்தை மாற்றுறது வேற, முதலாவது தேவன் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவன் முதலாவது அவனுக்குள்ள மாற்றம் எங்க வருது அப்படின்னா, ஜெபிக்கிறவன் மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, ஜெபிக்கிறவனுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கு. சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குனா, ஜெபிக்கிறவனுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கு. அல்லேலூயா. மறுபடியும் நீங்க சொல்லணும், ஜெபிக்கிறவன்ட்ட மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்கு, ஜெபிக்கிறவன்ட்ட இருந்து ஆரம்பிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் இப்படி கையை தூக்கி சொன்னேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில சிலரை நான் கோட்டை விட்டுட்டேன் பாஸ்டர்னு சொல்றவங்க ஒரு கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு முன்னால என்ன நான் குற்றவாளியை நிறுத்துறேன், அதுக்கடுத்து நீங்க கையை தூக்குவீங்க. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில சிலரை கோட்டை விட்டுட்டேன், நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க கையை தூக்குங்க. இப்போ நீங்க என்ன எண்ணத்துல கையை தூக்கிட்டீங்க தெரியுமா? பாஸ்டரே தூக்கிட்டாரு, அதனால நான் தூக்கிட்டேன். அல்லேலூயா. பாஸ்டரே தூக்கிட்டாரு, அதனால நான் தூக்குனா இனிமேல் தப்பே. இதுதான் நீங்க முந்தி பிடிக்கணுங்க வார்த்தையை. அல்லேலூயா. பாஸ்டர் பிடிச்சது நீங்க முந்தி பிடிக்கணும். நான் சரியில்லை, நான் சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்களை நான் என்ன செய்யல, நான் எல்லாத்தையும் உலகத்துக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததுனால நான் சில காரியங்களை கோட்டை விட்டுட்டேன். என் ஜெபத்தை கோட்டை விட்டுட்டேன், என் பரிசுத்தத்தை கோட்டை விட்டுட்டேன், என் உத்தமத்தை கோட்டை விட்டுட்டேன். அல்லேலூயா. இப்ப ஏன் காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? அவன் முகம் வேறுபட்டது, முகநாடி வேறுபட்டது. தன் சொந்த சகோதரனை குத்தி கொலை செய்தான். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு சம்பவத்தை ஆனால் 4வது அதிகாரத்தில் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை, அங்க வேதம் தெளிவா சொல்லுது, சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். காணிக்கையும் அங்கீகரித்தான் தான் சொல்லி இருக்கணும், ஆனா வேதம் என்ன தெளிவா சொல்லுது? வாசி பெருசி, அதை வாசி. ஆபேலை முதலிருந்து வாசிக்கலாம். முதலாவது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். நீங்க கவனமா கேட்கணும், அந்த இடத்துல நல்லா அழுத்தி நிறுத்தி வாசிக்கணும். ஆபேலையும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆபேலையும் சொல்லுங்க, ஆபேலையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காயினை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காயினையும் அவன் காணிக்கையையும். அப்போ கர்த்தர் ஆபேலையும் அங்கீகரித்தார். அப்போ முதலாவது தேவனுடைய அங்கீகாரம் நம்மள அங்கீகரிக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒழுங்காக இருந்தால்தான் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியும். அல்லாத பட்சத்தில் நம்முடைய காணிக்கை நிராகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் காணிக்கையை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஏசா என்ன செய்கிறான் பாருங்க. ஏசா ஸ்தோத்திரம், ஏசா வனத்துக்கு போய் என்ன செய்கிறான்? வேட்டையாடுகிறான். வேட்டையாடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா.
அவனே வேட்டையாடி அவனே சமைச்சு அவனே கொண்டு வாரான். இதுல யாராவது அவனுக்கு உதவி செஞ்சாங்களா? எங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம். ஏசா என்ன செய்கிறான்? எனக்கு பிரியமா இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்து. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இப்போ தகப்பனுடைய ஆத்துமா யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறது? எங்க சொல்லுங்க, தகப்பனுடைய ஆத்துமா யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறது? அல்லேலூயா. பாப்பா அதை வச்சு விளையாடாதமா, அது ஏண்டத்தான் பிறகு பசங்க முடிஞ்சு போகும்போது வாங்கிக்கிட்டோன்னு அழகா இருக்கு. ஹேண்ட்பேக்கா அல்ல, ஆமாம். எழுதுவியா? எழுத முடிக்கீங்க, எழுதுங்கண்ணே. அல்லேலூயா. இப்போ ஏசா வேட்டையாடினான். யாக்கோபு செஞ்சது மாதிரி அவன் செய்யலை. யாக்கோபுக்காக ரெபெக்காலே என்ன செய்தாள்? சமைத்தால். எல்லாத்தையும் ரெபெக்கால் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க, ஒத்தாசை பண்ணாங்க. ஆனால் ஏசாவுக்கு யாரும் எந்த ஒத்தாசையும் பண்ணவே இல்லை. அவன் தான் போய் ஸ்தோத்திரம் மனத்துக்கு போய் வேட்டையாடி அவனே சமைச்சு அவனே என்ன செய்து வாரான். அவனே தகப்பனுக்கு என்ன செஞ்சு வாரான். எங்க யார் அப்பனா நியாயப்படி ஆசீர்வதிச்சிருக்கணும்? தேவன் யாரை நியாயப்படி ஆசீர்வதிச்சிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஏசாவை தான் ஆசீர்வதிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஏசாவை தான் அங்கீகரிச்சிருக்கணும். நானா இருந்தா அவனை தான். ஏன்னா அவன் தான் வனத்துக்கு போய் வேட்டையாடி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கடினமா உழைச்சி ஸ்தோத்திரம் திரிந்து பிறங்கி எடுத்து தோலை உரிச்சு வெட்டி சமைக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிரும். அல்லேலூயா. அவ்வளவு பிரயாசப்பட்டவன், அவ்வளவு கஷ்டமாய் உழைத்தவன் வாழ்க்கை ஏன் வீணா போனது? ஏன் வாழ்க்கை கனி இல்லாமல் போனது? ஏன் தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை? ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டாமா? வைக்கவில்லையே. என் தேவனே, என்னையும் ஆசீர்வதியும். தகப்பனே, என்னையும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அவன் கெஞ்சிறான் பாருங்க. ஏசா கெஞ்சுகிறான், என்னை நீர் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வாசிக்கிற, 27, 25 வாசிங்க. அப்பொழுது அவன், என் குமாரனே, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே அனுமதிக்கிறார் யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. ஆனால் ஏசா வருகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். 37 வாசிக்கலாம். போதும். 38 கடைசி வாசிங்க. 38 ஃபுல்லா வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, சொல்லுங்களேன், ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட இருக்காப்பா? அல்லேலூயா. நீங்க சொல்லணுங்க, ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட இருக்கா? அல்லேலூயா. அவன் அடுத்து வாசிக்கலாம். என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஏன் ஏசாவை தேவன் அங்கீகரிக்கவில்லை? நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வியில இது ஒரு கேள்வி. யாக்கோபு எத்தனா இருந்தான் ஆண்டவரே, ஆனால் ஏசாவை நீர் ஏன் ஆசீர்வதிக்கவில்லை? அல்லேலூயா. ஏசாவின் மேல் உம்முடைய தயவு ஏன் இல்லை? ஏன் ஏசாவின் மேல், இந்த சபையின் மேல் உம்முடைய தயவு இல்லை? என் குடும்பத்தின் மேல உங்க தயவு இல்லை? நீங்க கேட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 25, 28 இருந்து வாசிக்கலாம். 27 இருந்து வாசிக்கலாம். 27 இருந்து வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும். எங்க இங்க யாக்கோபினுடைய கேரக்டர் சொல்லுது. என்ன சாலியா இருந்தா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்க, குணசாலியா இருந்தான். அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிக்கலாம். அப்போ ருசி உள்ள வேட்டையாடி நல்ல இளம் மானா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நல்ல இளம் கரியா எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு தகப்பனுக்கு. அந்த நல்ல ருசியா கொடுத்திருக்கிறாரு. அதனால அம்மை ஸ்தோத்திரம், ஏசாவின் மேல யாருக்கு பிரியம் உண்டாயிற்று? ஈசாக்குக்கு பிரியம் உண்டாயிற்று. ஆனா தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா எடுத்து கொடுத்த வஸ்திரம் எனக்கு நல்லா இருக்கு. எங்க அப்பா என்ன நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பாவை குறித்து அடிக்கடி சொல்றது அதுதான். எங்க அப்பா பாருங்க, மூட்டை தூக்கி தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனா அவர் வாழ்க்கை சரியில்லாம போயிட்டு. எங்க அப்பாவை குறித்து பேசும்போது நற்சாட்சியை எதுவும் சொல்ல முடியல. பீடி குடிக்கிறாரு. அல்லேலூயா. பீடி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப என்ன செய்ய முடியல? நல்லா உழைச்சாரு பாருங்க. ஒரு நாளைக்கெல்லாம் 2000 ரூபாய். 20 வருஷத்துக்கு முன்பதாகவே மாசத்துக்கு 45,000 ரூபாய் கொண்டு வருவார். யூனியன் லீடரா இருந்தார். ஆனா எங்க அப்பாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன இல்லை, நல்ல உழைக்கிற மனுஷன், நல்ல பயில்வான் மாதிரி இருப்பாரு. அடிச்சாருன்னா செத்துருவேனா அப்படி இருப்பாரு. அல்லேலூயா. எங்க அப்பாவை பார்த்தாலே பயப்படுவாங்க, அப்படி திடகாத்தமா உடம்ப வச்சிருப்பாரு. ஆனா எங்க குடும்பத்தாரில் எங்க அப்பாவை பார்த்தாலே என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஒரு வார்த்தை தான் சொல்லணும். எங்க அப்பா, எங்க அம்மா குடும்பத்தாரும் சரி, எங்க அப்பா வீட்டில் குடும்பத்தாரும் சரி நடுங்குவாங்க. ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? ருசி உள்ளதா? இல்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் உங்க பிள்ளைங்க உங்களை குறித்து நற்சாட்சி சொல்வதற்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே தகப்பனுக்கு நல்ல ருசி உள்ள சமையலை செய்து கொடுத்த ஏசா தேவனுக்கு பிரியமா என்ன செய்யவில்லை. அது ஏன் அப்படின்னு நான் பார்க்க போறோம். ஏன் அதனால எதனால அப்படின்னு பார்க்க போறோம். வாசிக்கலாம். 30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, நல்ல சத்தமா வாசிமா, அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. நான் இளைத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் இளைத்திருக்கிறேன். எங்க சத்தமா சொல்லுங்க, நான் இளைச்சிருக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் இளைச்சி போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இளைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இளைப்பை அனுப்புகிறார். சத்துருவினால் வருகிற இளைப்பு இருக்கிறது. நமக்கு நாமே இளைப்பை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்துருவினால் இளைப்பு வருமானால் உங்களை தூக்கிவிட கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு இளைப்பு அனுப்பப்படுமானால் அந்த இளைப்பை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அந்த இளைப்பை உங்களை விட்டு கர்த்தர் எடுப்பார். ஆனால் நீங்களே இளைத்து கொண்டீர்கள் ஆனால் நீங்களே உங்களை இளைத்து கொண்டீர்கள் ஆனால் நீங்க தான் எழும்பணும். நான் தான் எழும்பணும். சொல்லுங்க, நான் தான் எழும்பணும். ஹல்லேலூயா. இங்க இளைத்து போனான். எந்த அளவுக்கு இளைத்து போனான்? நான் சாகிறேன். நான் என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்ய போறேன்? சாக போகிறேன். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கையை அற்பமா எண்ணிட்டான். சொல்லுங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை அற்பமா எண்ணிட்டான். தேவனுடைய காரியத்தை அற்பமா எண்ணிட்டான். நீங்க சொல்லணுங்க, சத்தமா சொல்லணுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய உடன்படிக்கையை அற்பமா நினைச்சிட்டான். ஆராதனைய அற்பமா நினைச்சிட்டான். ஜெபத்தை அற்பமா நினைச்சிட்டான். ஆமென். தேவனுடைய வசனங்களை அற்பமா நினைச்சிட்டான். நான் எப்படி சொல்றேன் பாருங்களேன், அதே மாதிரி நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன குடும்ப ஜெபம் தானே, அதை அற்பமா நினைச்சிட்டான். சொல்லுங்க, அற்பமா நினைச்சிட்டான். அற்பமா நினைச்சிட்டான். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சின்ன ஆராதனை தானே, சின்ன சபை தானே, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அற்பமா நினைச்சிட்டான். சொல்லுங்க, அற்பமா நினைச்சிட்டான். ஆராதனை அற்பமா நினைச்சிட்டான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அற்பமா நினைச்சிட்டான். அதனாலதான் கர்த்தர் வேட்டையாடி கொண்டு வந்தாலும் ஏற்கல. அல்லேலூயா.
அல்லேலூயா. தெய்வீகத்தை அற்பமா நினைச்சதுனால தான் அவன் என்ன செய்யல, ஆண்டவருக்கு முன்பதாக அவனுடைய வேட்டையாடி கடின உழைப்பு பற்றி அவன் செஞ்சது ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமாயில்லை. அல்லேலூயா. ஏசா, நீ எவ்வளவு கடினப்பட்டு வனத்துக்கு போய் நடையாய் நடந்து போய் சோத்திரம் இளம் ஆணை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து தகப்பனுக்கு நீயே உரிச்சு சமையல் பண்ணி கொடுத்தாய். ஆனால் உன்னுடைய காணிக்கையோ உன்னுடைய சோத்திரம் இதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லையே. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், அவன் என்னுடைய காரியத்தை அற்பமா என்னை விட்டான், என் காரியத்தை அவன் கனம் பண்ணவில்லை. அல்லேலூயா. எங்க பசிக்கு தோத்துட்டாங்க. அவனுக்கு கடினமான பசி வந்திருக்கு, உண்மைதான். ஆனா ஒரு பசிக்கு தோத்துட்டான். சொல்லுங்க, பசிக்கு தோத்துடுறேன், என் மாம்சத்துக்கு நான் தோத்து போய் விடுறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லணும், நான் என் மாம்சத்துக்கு தோத்துடுறேன். அந்த ரங்கத்தில் எழும்புகிற பசி, அந்த ரங்கத்தில் தான் பசி அதிகமாக எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பசிக்கு நான் தோத்துட்டேன். அந்த சொல்லுங்க, நான் பசிக்கு தோத்துறக்கூடாது, நான் பசிக்கு தோத்துறக்கூடாது. நான் சொல்லுங்க, மாம்சத்தில் எழும்புகிற பசிக்கு நான் தோத்துறக்கூடாது. எனக்கு ஆவியின் பசி உண்டாகணும், எனக்கு ஆவியில பசி உண்டாகணும். நல்ல சொல்லணும், ஆவியில பசி உண்டாகட்டும். ஆவி இந்த சபை மேல, இந்த சபைக்கு உங்களுக்கு ஆவியில ஒரு பசி உண்டாகட்டும், ஆவியில ஒரு பசி உண்டாகட்டும். கைகளை தட்டி ஆவியில ஒரு பசி உண்டாகட்டும். எனக்கு ஆவியில ஒரு பசி உண்டாகட்டும், ஆவியில ஒரு பசி உண்டாகட்டும். எங்க பசிய தோத்துட்டான், பசியில தோத்து போயிட்டான். ஒரு சாதாரண ஒரு வயிற்று பசிக்காம என்ன செஞ்சிட்டான், தோத்து போயிட்டான். சொல்லுங்க, பசியில தோத்துட்டான். ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் சோதனைக்கு தோத்துட்டோம். 5 நிமிஷம் ஒரு சோதனை, சின்ன சோதனைக்கு என்ன செஞ்சிட்டோம், தோத்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் சரீரத்தில் உண்டாகிற ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் போனதுனால எனக்கு முறுமுறுப்பு வந்துட்டு பாருங்களேன். இப்போன்னு சொல்லல, பொதுவாக சொல்றேன். கூட ஒரு 5 நிமிஷம் ஆனதுனால எனக்கு என்ன வந்துட்டு, சாகத்தக்கதா ஒரு முறுமுறுப்பு வந்துட்டு. அல்லேலூயா. நீங்க விளையாடாதம்மா, ஏம்மா விளையாடுத, தள்ளிடுமா. பாப்பா உன் தங்கச்சி எவ்வளோ அழகா எழுதுதா பாரு. அல்லேலூயா. நாங்க தோத்துட்டோம். ஏன் தோத்துட்டோம்? நம்ம அதை அற்பமா நினைச்சிட்டோம். அதை என்ன நினைச்சிட்டோம், அற்பமா நினைச்சதுனால தான் நம்ம தோத்து போறோம். சொல்லுங்க, நான் அற்பமா நினைச்சதுனால தான் நான் தோத்து போறேன். அல்லேலூயா. நான் அற்பமா நினைச்சதுனால தான் என்னால கனி கொடுக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பசிய நான் என்ன செஞ்சிருக்கணும், பசியை ஜெயிக்க முடியாதனால தான் சொந்த ஆண்டவர் நினைச்சாரு, இவன் தன்னுடைய தேசபுத்திர பாகத்தை ஒரு பைத்தங்கஞ்சிக்காக கொடுத்தாம்னா இவனை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் இவனுக்கு கொடுத்த இந்த ஆராதனையை இவன் எப்படி அசட்டை பண்ணாம்னா, நான் உனக்கு நான் கொடுத்த நேரத்தை இப்படி அசட்டை பண்ணா உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனமே, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை வரும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் எதப்பா அற்பமா நினைச்சேன், நான் யாரை அற்பமா நினைச்சிட்டேன், நான் யாரையாவது அற்பமா நினைச்சிருந்தா என்னை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரங்களில் எனக்குள்ள ஜெபம் பண்ணுவதற்கு உட்கார்ந்துருப்பேன், ஆனால் ஜெபமே வராது. கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவேன், ஆனால் கண்ணீரே வராது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் யாரையாவது அற்பமா நினைச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் யாரையாவது அற்பமா பார்த்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உனக்கு ஏன் ஜெபம் வரலன்னா நீ ஜெபத்தை அற்பமா நினைச்சிட்ட, ஆராதனை உனக்கு அற்பமா நினைச்சிட்ட. அல்லேலூயா. சிலர் வீட்டில் இருப்பீங்க பைபிள் ஸ்டடி நடக்கும்போது, ஆனால் நீங்கள் அதை அற்பமா நினைச்சதுனால தான் நீங்கள் வர மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு ஜெபம் வரவே மாட்டேக்கு. என் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மகனே உனக்கு ஜெபம் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாத்தையும் அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற.
ஹல்லேலூயா. நீ எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற. அதனால தான் உனக்கு என்ன வரம் இருக்கு, உனக்கு என்ன வரம் இருக்கு, அதனால தான் இந்த இழப்பு உனக்கு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கையை உன்னுடைய மூத்த மகன்தான் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு 2 மடங்கு உன் மூத்த மகனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தார். தேசபுத்திர பாகம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், அவன் மூலமாய் தான் சந்ததிகள் விளங்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணியிருந்தார். அதை இவன் ரொம்ப அற்பமா நினைச்சிட்டான். சொல்லுங்க, நான் அற்பமா நினைச்சிட்டேன்னா எனக்கு கண்ணீர் வராது. ஹல்லேலூயா. சிலர் பாருங்களேன், எவ்வளவு அற்பத்தனமாய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆராதனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம், நம்ம ஒண்ணுமே செய்யாம அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எனக்கோ சபைக்கோ அல்ல, அது என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை கனியற்றவர்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நான் மனசார சொல்றேன், நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஜெபிக்கும் போது உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஜெப குறிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெப நேரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை நான் அற்பமா நினைச்சிருந்தா, பிரசங்கத்தை நான் அற்பமா நினைச்சிருந்தா, பாஸ்டரை நான் அற்பமா நினைச்சிருந்தா, ஆமென் ஸ்தோத்திரம், என் விசுவாசிகளை நான் அற்பமா நினைச்சிருந்தா, ஆமென் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆராதனையை நான் அற்பமா நினைச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் பார்வை அற்பமா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எங்க நீங்க சொல்லுங்க, மன்னிச்சிருங்க. பாத்தீங்களா, 2 பேர் இருக்கிற மாதிரி தான் சத்தம் வருது. சத்தமா சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் பக்கத்தை விட்டு காரணம் நான் அற்பமான்னு பார்த்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க, பாவியான என் மேல கிருபையா இருங்க. அவ்வளவு செஞ்சான், ஆனா ஆண்டவர் அவனை என்ன செய்யல, அவன் அல்ல இவன் தான்ட்டாரு. சொல்லுங்க, அவன் அல்ல இவனே. 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க. யார் ஆண்டவர் அங்கீகரித்தார்? பாவியானவனை தான், ஆயக்காரனை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் 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 பாவியான என் மேல கிருபையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவன் மற்றவனை அற்பமா நினைச்சு அவன் அசட்டை பண்ணினான். அதனால கர்த்தர் இவனுக்கு என்ன செய்யல, நோ ரிவார்டு, கானானுக்குள்ள போக முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்படவில்லை, பரலோகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது அவர்தான், என் தேவனே எனக்கு இறங்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் யாரையாவது, மறுபடியும் சொல்லுங்க, இதை மறுபடியும் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அற்பமா நினைச்சிருந்தா, மறுபடியும் சொல்லுங்க, அற்பமா நினைச்சிருந்தா, யாரையாவது நான் தூசித்து போய் சேர்ந்தா, ஆமா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் அனுபவிச்சிருக்கிறதுனால நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணி 1 ஆயிட்டு, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாசிருங்க. 34 25 34. பிரதிஷ்டையை அலட்சியம் பண்ணீங்களா யாராவது? பிரதிஷ்டையை சிம்சோன் அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டையை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அலட்சியம் பண்ணாதீங்க. சாயந்தரம் வாங்க, கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவார். நானும் சாயந்தரம் வாங்கன்னு சொல்றேன், ஆனா வர்றவங்க தான் வாரீங்க. ஏன்னா நீங்க அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பேசுனது தான் அப்பமே என்ன செய்ய போறாரு? மௌனம். இவ்வளவு மௌனம் கல்லறையில கூட இவ்வளவு மௌனம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. கல்லறை தோட்டத்துல கூட இவ்வளவு மௌனமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மௌனமா இருக்கீங்களா என்னன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. நீ அல்லேலூயா போட்டாதானே பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன். நாங்கள் அல்லேலூயா போட மாட்டோம். அதனால நான் இத்துடன் முடித்து விடுகிறேன். கர்த்தர் நாமே நம்மை எல்லாரும் எழும்பி நின்று இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினாள், அது உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ ஜனமே, நீங்கள் பிரயாசத்தின் பலனை இழந்து போகாதபடிக்கு
பூரணராகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இன்னும் ஒரு காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை எல்லாரும்